अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ति भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 87வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. அதை லைட்டாக அதை டச் பண்ணிட்டு வில் கோ டு தி 88th ஸ்லோகா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஞானி எதையும் எதிர்பாராமல் தனியாக நிற்கிறான், உடைமைகள் அற்றவனாக இருக்கின்றான், தன் விருப்பப்படி செல்கிறான், இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. இது வரைக்கும் ஐ திங்க் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினோம். பட் அதுக்கப்புறமா சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கு. அப்படிப்பட்டவன் தான் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி முடிச்சிருக்கிறார். பட் இந்த சந்தேகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது தாங்க கீ ஃபேக்டர். இது இல்லைனாலே நீ ஞானிதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே நீங்க உங்ககிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஞானம் எல்லாமே புரிஞ்சிருச்சு, அதனால ஞானத்திலேயே சந்தேகம் இல்லை. ஞானத்திலேயே சந்தேகம் இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அன்றாட வாழ்க்கையில நாம மனிதர்களை சந்தேகப்படுவது, அப்புறம் பொருட்களை சந்தேகப்படுவது, சூழ்நிலைகளை சந்தேகப்படுவது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியே சந்தேகம் தானே. கன்ஃபார்ம்டா ஆயிடும்னு தெரிஞ்சா நீ சந்தேகப்படலைன்னு அர்த்தம். இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்ற தாட்டே சந்தேகத்தின் அறிகுறி தான். அப்ப மனம் ஒவ்வொருவனுக்கும் சஞ்சலமாகவே இருக்கின்றது. அந்த சஞ்சலம் என்பதே சந்தேகத்தால் வந்தது என்று நான் சொல்ல வருகின்றேன். சந்தேகம் மட்டும் ஒருவனிடத்தில் இல்லை என்றால் அவன் மனம் சஞ்சலம் என்ற அர்த்தம் கூட தெரியாதவனாக வாழ்வான். தி கான்ட்ரோவர்சியல் தாட்ஸ் என்று நாம் கூறுகின்றோம். எதிரும் புதிருமான எண்ணங்கள், இதுவா அதுவா, என்ன செய்வது என்ற இந்த குழப்பங்கள், இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? சந்தேகம் அல்லவா? கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்பார்கள். என்ன காரணம்? குழப்பம். குழப்பத்திற்கு காரணம் என்ன? சந்தேகம். தனக்கு எது சரி என்று தனக்கு தெரியவில்லை, சந்தேகமாகவே இருக்கின்றது. எது செய்தால் சரியா, அதுவை எடுத்துக்கவா, இதை எடுத்துக்கவா, நான் போற பாதை சரிதானா என்று ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் குழப்பத்தின் உச்சியிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இங்க அழகா ஒரு பாயிண்ட் செமையா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஞானியானவன் சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டவனாக இருக்கின்றான்னு சொல்லியிருக்காரு. சரியா? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஞானத்துல சந்தேகங்கள் வருது, ஞானத்துல சந்தேகங்களை கிழித்தெறியலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. உண்மையிலேயே நீ ஞானத்துல எல்லா சந்தேகங்களும் கிழித்தெறியப்பட்டவன் என்பது உண்மை என்றால் உன் வாழ்வில் வேற எதற்கும் சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா ஞானம்ங்கிறது ரூட் ஃபார் ஆல் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் விடை எங்க இருக்குன்னா ஞானத்துல இருக்கு. எங்க நான் இந்த பாதை போறது சரியா, அந்த பாதை போறது சரியா, எனக்கு இது நல்லதா அது கெட்டதா, இவன் என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியலையே, இவன் பின்னாடி போலாமா நம்பலாமா கூடாதா, இவன் பின்னாடி போனா உருப்படுவேனா மாட்டேனா என்று ஒரு மனிதர்களிடத்திலும் பொருட்களிடத்திலும் நான் வச்சிருக்கிற இந்த போன் எனக்கு உதவுமா உதவாதா, நான் வேற போன் வாங்கவா வேண்டாமா, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நாம சந்தேகத்தின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ ஒருத்தர் போய் உதவி கேட்குறேங்க, அவர் உதவி செய்வாரா மாட்டாரா? செய்றேன்னு சொன்னாரு, ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? இவர் சொல்றத செய்வாரா, சொல்றது வேற மாதிரி செய்வாரா? ஒருத்தன் நான் ஹெல்ப் பண்றேன்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹெல்ப் பண்றேன்டான்னு சொல்லிட்டு போறானே, இவன் எந்த நோக்கத்துல நமக்கு ஹெல்ப் பண்றான்? ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ, உள்குத்து இருக்குமோ என்று நீ வாழ்நாளில் எது நடந்தாலும் ஆர் யூ நாட் திங்கிங் அபவுட் பிஹைண்ட் தட் சீன் அப்படின்னு நீ பாக்குறியா இல்லையா? நடக்கிறத ஆஸ் இட் இஸ் நீ அனுபவிக்கிறியா, அல்லது இது ஏன் நடக்கிறது, இதற்கு என்ன பின்னணி இருக்கும், எதற்காக இதை செய்கிறார்கள் என்று ஆய்வு செய்துவிட்டு நீ அதை ரசிக்கிறியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துப்பீங்க, ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் எண்ணங்கள் ஓடுவதை நீங்கள் காணலாம். இப்படி மனசு ஃபுல்லா எண்ணங்களை ரொப்பி ரொப்பி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு ரூட் என்னன்னு போகணும். சரியா? அப்போ இதை பெரிய யாட்சிக்க நான் சொல்ல வரேன். இந்த அதாவது சந்தேகங்கள் என்று ஒருவனை வந்து விட்டாலே அவன் ஒரு யாட்சிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மனசு குழம்புதுன்னாலே
மனசு தடுமாறுதுன்னாலே, அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுதுன்னாலே ஸ்ட்ரைட் அவே யூ கேன் கம் டு தி கன்க்ளூஷன், இது வந்து சந்தேகத்துல இருக்கு, இதுகிட்ட கிளாரிட்டி இல்ல என்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். சரியா? சரி, கிளாரிட்டி கிளாரிட்டி இல்ல அப்படின்றது முடிவுக்கு வந்த உடனே அந்த சந்தேகத்துக்கு ரூட் என்னன்னு போகணும். சந்தேகம்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? குழப்பம் வந்துருச்சுன்னாலே, ஆஹா சந்தேகத்துல இருக்கேன்டா, சந்தேகத்துல ஞானி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாச்சா? சரி, இப்போ சந்தேகத்துக்கு ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள் ஆன்சர். சுத்தி சுத்தி நம்ம மாயில தான் வந்து முடிப்போம்னு வைங்களேன். உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை வெறுப்பும் வெறுப்பும் தவிர்க்க முடியாது. வெறுப்பும் வெறுப்பும் இருக்கின்ற வரை சந்தேகத்தை தவிர்க்க முடியாது. சந்தேகம் இருக்கும் வரை குழப்பங்களை தவிர்க்க முடியாது. பின் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாம வாழவே முடியாது. இதுதாங்க ரீசன். சரியா? இப்ப ரூட் எங்க இருந்து வருது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பியதிலிருந்து தான் வருகிறது. அது நம்புற மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீ ஈகோவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நேற்று ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நான் இல்லாமல் நான் இருக்க வேண்டும்னு சொன்னோம். நானே இல்லைன்னா கேம் ஆட முடியாத வாஸ்தவம் தான். ஆனா கேமுக்காக வந்த நானை போயிட்டு ஒரிஜினல் நானு நினைச்சிடக்கூடாது. அது டம்மி நானு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல. நடிகன் ஒரு வேஷம் போட்டு ஆடுறான் அப்படின்னு சொன்னா அந்த வேஷத்துக்கு ஒரு நான் தேவைதான். அது டம்மி நான் தானே. இந்த டம்மி நானை போயிட்டு ஒரிஜினல் நான் நினைச்சா என்ன வில்லங்கம் வருமோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் அந்த எல்லா குழப்பமும் வந்துடும் அவனுக்கு. மாயை போயிட்டு உண்மை நம்பிட்டு இருந்தா அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரத்தானே வேணும். அப்ப மாயான்னு புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா நீ விளையாடுவ, ஆனா எண்ணங்கள் இல்லாம விளையாடுவ. அப்படின்னா சந்தேகங்கள் இல்லாம விளையாடுவ, குழப்பங்கள் இல்லாம விளையாடுவ. விளையாடுற இப்ப ஒருத்தன் வந்து ஒருத்தனை நம்புற, அவன் வந்து உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, அவன் ரோல் அவன் பண்ணிட்டு போயிட்டான், நம்ம ரோல் என்னவோ அதை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் அப்படி பண்ணான், இவனை நம்பினேனே கடைசியில கழுத்து அறுத்துட்டானே, இவன் எல்லாம் மனுஷனா என்று எந்த விதமான தாட்டுக்கும் நமக்கு போக போறது இல்லை. ரெண்டாவது அவன் சொல்லிட்ட உடனே நான் காப்பாத்துறேன்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் காப்பாத்துவானா மாட்டானா, சொல்றானே செய்வானா மாட்டானா, இது நதிங் இஸ் நெசசரியா. நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, காப்பாத்துனா சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லு, காப்பாத்தலைன்னா அதுக்கும் பரவாயில்ல, பரவாயில்ல விடு, சொன்னதான் செய்யணும்னு என்ன கட்டாயமா என்ன. ஸோ அதான் ரோலு. அப்படி சொல்றது செய்யாம இருக்கிறது அவன் ரோலு. எனக்கு இப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போ. ஏங்க எக்ஸ்ட்ரீமா என்னங்க மாயில என்னங்க நடக்க போகுது, செத்து போறியா? செத்து போனாலும் என்னங்க இது உண்மை இல்லைங்க, வெறும் மாயை தானே. என்ன நடந்தாலும் மாயையில ரசிக்கிறதுக்காக தானங்க விளையாடுறோம். நீ ஜெயிச்சா என்ன, அவன் ஜெயிச்சா என்ன, நீ தோத்தா என்ன, அவன் தோத்தா என்ன, மாயையில என்னதான் நடக்கட்டுமேங்க. ஆஃப்டர் ஆல் எல்லாமே நான் தானே, சும்மா நாச்சுக்கும் தானே. இந்த சும்மா நாச்சுக்கும் என்ற ஃபீலிங் இருந்தா குழப்பம் ஏண்டா வருது. ஃபர்ஸ்ட் விருப்பம் வெறுப்பும் வராது, விருப்பம் வெறுப்பும் வரலைன்னா குழப்பம் வராது, சந்தேகம் வராது, ஒரு மண்ணும் வராது. எவ்வளவு ஹாயா எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என்ற இந்த மகத்தான உண்மை நமக்கு புரியப்படாமலேயே போய்விடுகிறது என்று நான் சொல்ல வருகின்றேன். ஸோ தேர்ஃபோர் ஐ எம் பர்டிகுலர்லி டேக்கிங் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிரைட்டீரிக்கல் பாயிண்டா எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் இன் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், என்ன பார்த்தாலும் சந்தேகம், எதை பண்ணாலும் சந்தேகம், என்னவா இருக்கும் என்னவா இருக்கும், இது உண்மையா பொய்யா என்று இப்படி அந்த மாயை உண்மை என்று நம்பி இருக்கிற அந்த நடிகன் வேஷத்தை உண்மை என்று நம்பியதுனால் அந்த நானுக்கு நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க செத்து சின்னாம்பாயிட்டு தான் இருக்கணும். அது ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷன்ல தான் போய் முடியும். அதுக்கு தீர்வே கிடையாது. சரியா? யூ ஷுட் நாட் அஷ்யூம் இதில் நீங்க அறிவாளின்னு வேற நினைப்பு. நான் கரெக்டா கணிப்பினாக்கும், இப்படி பண்ணான்னா இப்படித்தான் இருக்குமாக்கும். நீ கணிச்சு கணிச்சு கடைசியில நீ சொந்த நூலானதுதான் மிச்சம். அது உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க போறது இல்லை. வாழ்க்கையை யதார்த்தமா ஏற்றுக்கொண்டு உன் உறவுல நீ பண்ணிட்டே இரு. அடுத்தவன் ஆராய்ச்சி பண்ணாத. தானா தெரியும் இவன்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு தோணும், தோன்றதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. தப்பு இருந்தாலும் ரைட் இருந்தாலும் கவலைப்படாம விளையாடிட்டே இரு. எல்லாம் மாயை என்று புரிந்து கொண்டு விளையாடி கொண்டிரு. அன்போடு விளையாடி கொண்டிரு. மாயன்னு புரியும் போது அன்பு வந்துடும் வச்சுக்கோங்களேன். எல்லாம் நான் ஆயிடும். அப்போ அந்த அன்பு மிஸ் ஆகாம அனைத்தும் நான்ற புரிதலோடு என்ன வேணா பண்ணிப்பா, நீ தப்பு தப்பா கூட பண்ணுப்பா, தப்பே இல்லப்பா என்ன இந்த அற்புதமான விஷயங்களை புரிந்து கொண்டால் நமக்கு வெறுப்போ சந்தேகங்களோ குழப்பங்களோ எதுவுமே இருக்காது. இந்த ஞானி எப்படி சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டவனாக இருக்கின்றானோ அப்படின்னு நாம் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அல்டிமேட்லி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்ப ஞானத்துல டவுட் இருக்கா அப்படின்னா ஞானத்துல மாயான்னு புரிஞ்சுக்கிறவனுக்கு டவுட் வராது. மாயான்னு உண்மையிலேயே புரிஞ்சுட்டு இருந்தேன்னா எங்கேயுமே டவுட் வராது. புரிஞ்சுச்சா? ஏங்க அல்டிமேட் தீர்வு என்ன? ஞானம் தான். உலகத்துல எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு என்ன? ஞானம் தான். ஞானம் என்ன
சொல்லுது, உலகத்தை மாயையான்னு பாருன்னு சொல்லுது. அவ்வளவுதான், பாத்துரு. உலகத்தை மாயையா பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு குழப்பம் வராது, சந்தேகம் வராது, எதுவுமே வராது. நீ நிதர்சனமாக எப்போதும் ஆனந்த வெள்ளத்தில் கிழித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு அற்புதமான பாயிண்ட்டை கொஞ்சம் டெப்தா சொல்லணும்னு தோணிடுச்சு, அதனால சொல்லிட்டேன். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுதா சந்தேகங்களை பத்தி பேசுறதுக்கு? யூ கேன் ஆல்சோ டாக். என்ன செய்ய போகிறீர்கள்? அண்ணா அண்ணா சொல்லு. இந்த சந்தேகங்கள், இந்த கன்ஃபியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து எண்ணங்கள்ல இருந்து தான் வருதுண்ணா. எண்ணங்களை ஓகே, வந்து மாயை அப்படின்னு பார்க்க நம்ம ஒரு நிமிஷம். சொல்லுமா. அண்ணா மெயினா வந்து எண்ணங்கள் தான் இதோட அதிஷ்டானமா இருக்கு. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து எல்லாமே நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வர்றதுக்கோ நம்மளோட எண்ணங்கள் தான் பேஸா இருக்கு. அப்படிங்கும்போது எண்ணங்களை மாயை வர்றத மாயை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னும், இல்லைன்னா நிறுத்த முடியிற இடத்துல நிறுத்திட்டும் அதுக்கும் மேல வருதுன்னா அது மாயை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மேல எந்த ஒரு இதுவும் வராது, இந்த டவுட்ஸ் இது எதுவுமே வராது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா. அதுதான் போதும், அது ஒண்ணுதான் நான் மெயினா சொன்னது. ஸோ மாயா, ஸோ ம். மாயான்னு புரிஞ்சிருச்சு. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு இடம் இல்லை, சந்தேகங்களுக்கு இடம் இல்லை, குழப்பங்களுக்கு இடம் இல்லை, எதுக்குமே இடம் இல்லை. இந்த ரூட் நம்ம விருப்பு விருப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விருப்பு விருப்புக்கே ரூட் எங்க? உலகத்தை உண்மைன்னு நம்புறதுதான். ஸோ இது ஜஸ்ட் ஃபன்னா பாரு, மாயா பாரு, கேமா பாரு. யார் எந்த டீம்ல இருந்தாலும் விளையாட்டும், அவங்க ரோல் அவங்க பண்ணட்டும். நீ உங்க ரோலை பண்ணிட்டு போயிட்டே இரு. புரிஞ்சிருச்சா? ஓகேண்ணா. ரோலை பண்ணணும் கூட நினைக்க கூடாதுண்ணா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் லவ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா ரோலை பண்ணணும் அப்படிங்கும் போது அகைன் ஐ ஹாவ் சம் தாட்ஸ், அதுக்கு உண்டான டவுட்ஸ் இது எல்லாமே வந்துருது இல்ல. ஓகே, நான் ரோலை பண்ணணும்னு சொன்னது நேற்று கௌரி வந்து நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இல்லையா? இன்டென்ஷனோட. ஸோ அதனால நான் லவ்ல இருக்கணுங்கிறது ஒரு ரோல் தானே. ஸோ அந்த மாதிரி வேணா வச்சுக்கோ. ஓகேண்ணா. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஒன் போலாமா? 88th ஸ்லோகா. The wise one has no sense of mind. To him, earth, stone and gold are the same. கீதையில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். The knots of his heart have unraveled. He knows neither ignorance nor sorrow. He is excellent in every way. ஞானிக்கு எனதென்ற உணர்வு இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அவனுக்கு மண்ணும் கல்லும் பொண்ணும் ஒன்றே, அவனது இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விட்டன. அவன் அறியாமையோ துயரத்தையோ அறிவதே இல்லை. அவன் எல்லா வகையிலும் சிறந்தவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. போன ஸ்லோகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னாரு, இந்த இடத்துல சிறந்தவன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. சரியா? ஸோ இப்படி எல்லாம் நீ இருந்தேன்னா நீ இந்த பட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, எனது என்ற உணர்வு கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நானே அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப என்னது இங்க வரும்? நான் என்ற வேஷம், அந்த நான் ஒரு வேஷம் போட்டதை நான்னு சொல்றேன். இந்த நான் எப்படி இருக்கணும்? வேஷத்துக்கு உண்டான நான் நானா இருந்தா தப்பிச்ச. ஆனா அந்த வேஷத்தை நான் போயிட்டு உண்மை நானா நினைக்கும் போது அப்போ அந்த வேஷத்துக்கு ஏற்ற அந்த எனது இருக்கு இல்லையா, அது உண்மை எனதுவா மாறிடும். இப்போ உண்மையில உனக்கு எனதுன்னு யாருமே கிடையாது, உண்மையில நானே கிடையாது. ஆனா அதை உண்மையா நானு நினைச்சுக்கும் போது அந்த நானுக்கு சுத்தி உள்ள ரிலேஷன்ஸை நீ எனது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்து விடுவாய். ஸோ ஒன்ஸ் நீ அந்த மாதிரி ஃபுல்லா உண்மைன்னு பார்க்கும்போது எனதுங்கிற உணர்வு டாமினேட் ஆகும். என்ன பண்ணும் இந்த எனதுன்ற உணர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்சியாலிட்டி கிரியேட் பண்ணும். ஒன்னது எனது, இப்போ டுவாலிட்டியை கிரியேட் பண்ணுது. நீ வேற, நான் வேற, என்னவர்கள் வேற, உன்னவர்கள் வேற. இப்போ பரன். அப்போ இங்க நம்ம வந்து ஆன்மீகத்துல இருக்கிறதே ஒன்னஸ்பீல் நம்ம கத்திட்டு இருக்கோம். ஆனா இது எனது என்ன பண்ணும்னா, நான் எனது அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா
நீ உனது அப்படிங்கிற ஒரு டுவாலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஒன்ஸ் டுவாலிட்டி கிரியேட் ஆயிடுச்சுன்னாலே அவுட்டு. விருப்பம் வந்துடும்ல. நான் எனது அப்படிங்கிறதுல விருப்பம், உனது அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபீல் வராது. என்னவர்கள்னா ஒரு ஃபீல், பரணவன்னா வேறவன்னா இன்னொருத்த ஃபீல் என்ற இந்த ஃபீல் சமபாவனா அப்படிங்கிறது டோட்டலா டேமேஜ் பண்றதே இந்த நான் எனது அப்படிங்கிற எண்ணம் தான். ஸோ எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க தெரியல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க டுவாலிட்டியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க நாம பெத்தாதான் பிள்ளை அப்படின்னு நினைக்கிறது, அது எப்படிதான் வருதுன்னு தெரியல. அதுவும் திரைப்படத்துல எல்லாம் காட்டுவான். எத்தனையோ வருஷத்தை கழிச்சு அம்மாவை பார்த்தவன என்னமோ ஒரு ஃபீல் வர்ற மாதிரி எல்லாம் காட்டுவான். எல்லாத்தையும் அம்மாவை பார்க்க வேண்டியதானே. அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட அந்த தன் குழந்தைய வந்து பார்த்துட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீல் வர்ற மாதிரி எல்லாம் காட்டுவான். பட் அதனால டோட்டலா டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்திதியில இருக்கோம். அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தில் அனைத்தையும் அம்மாக்களாக அனைவரையும், நண்பர்களாக அனைவரையும், அக்கா தங்கைகளாக பார்த்து கொண்டிருக்கும் போது புதுசா வந்தாலும் ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள இருக்கிறவன் அந்த ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒரு பெரிய சென்டிமெண்ட்ல காட்டுறதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரதனமா இருக்கு அப்படின்னு எல்லாம் தோணும் இல்லையா? ஸோ வாய் அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் கிளிங்டு இன் தி நாட் கால்டு தி நான் எனது. ஸோ இந்த நான் எனது அப்படிங்கிறதுல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதை உங்களால தவிர்க்க முடியாததான் இருக்கும். டுவாலிட்டியை தவிர்க்க முடியாது. டுவாலிட்டி வந்துருச்சுன்னா விருப்பு தவிர்க்க முடியாது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சந்தேகங்களுக்கு தவிர்க்க முடியாது, குழப்பங்களை தவிர்க்க முடியாது. எல்லா மண்ணாங்கட்டியும் வந்து தொலைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரூட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நான்ல இருந்து ஆரம்பிக்குது, எனதுல இருந்து ஆரம்பிக்குது. நான் இல்லாம பண்ணிட்டு எனதையும் இல்லாம பண்ணிட்டேங்க அப்படின்னா கண்டிப்பா ஆனந்தமாக வாழலாம். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹஸ் பீன் கிவன். எனது என்ற உணர்வு அவனுக்கு இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட், எப்போ எனதுங்கிற உணர்வு இல்லையோ, டுவாலிட்டி காணாம போயிடுச்சோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒன்னஸ் வந்துடும்ல. டுவாலிட்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்னஸ் வந்துடும். அண்ட் வாட் இஸ் தட் ஒன்னஸ்? எக்ஸ்ட்ரீமா எக்ஸாம்பிள் சொல்றாரு, மண்ணும் கல்லும் பொன்னும் ஒன்றே. வி காண்ட் இமேஜின் இல்லையா? ஒரு தங்கம் இன்னைக்கு விற்கிற கிலோ, ஒரு கிராம் என்ன விலைன்றது யோசிங்க. மண்ணுக்கும் கல்லுக்கும் வேல்யூவே கிடையாது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் அவனுக்கு ஒன்னா பார்ப்பான் அப்படிங்கிறாரு. இந்த மொமெண்ட் நான் எனது நீ விட்டுட்டேன்னாலே நீ எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்ப. அப்படின்னா உன் எதிரிக்கு ஒரு கஷ்டம்னா கூட நீ ஓடி போய் உதவுறதுக்கு தயாராயிருப்பேன்னு அர்த்தம். ஏன்னா கள்ளும் பொண்ணும் ஒண்ணுதானே உனக்கு, நண்பனும் பகைவனும் ஒன்றுதானே உனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நண்பன் பகைவன் எதுவுமே இல்லப்பா. நீ வேணா பகைவன் நினைச்சுக்கோ, பட் நீ என்ன பகைச்சுக்கிட்டா கூட நான் ஒன்னா ஒன்னாத்தானே நினைக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாராத்தானே இருக்கேன் என்ற அந்த பாவம் புரியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒன்ஸ் தி மொமெண்ட் எனதை டெஸ்ட்ராய் பண்ண செகண்ட்ல நீ எங்க இருப்ப அப்படின்னு சொன்னா ஒன்னஸ்ல தான் இருப்ப. உலகமே நான் என்ற ஒன்னஸ்ல தான் இருப்ப. ஆனா அதுக்கு பிரேக் பண்ண வேண்டியது என்னன்னா நான் எனது தான் பிரேக் பண்ணும். எனதுங்கிற ஃபீலிங் எனக்கு பிரேக் பண்ண மொமெண்ட்ல, இல்ல அது நான்ற ஃபீலிங்கை பிரேக் பண்ண மொமெண்ட்ல அனைத்தும் நானாக மாறுகிற வேஷத்தை மட்டுமே நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே வேற வேறையா தான் தெரியும். ஆனா அந்த வேஷம் நான் அல்லன்னு ஃபீல் பண்ணும்போது, நான் பிரம்மம்னு ஃபீல் பண்ணும்போது, பிரம்மமே எல்லாமா இருக்கின்றது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிவிடுகிறது என்ற அந்த அற்புதத்தை நீங்கள் உணர முயற்சி. நீங்க பெருசா ஞானம், பெரிய ஹையர் நாலேஜ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பேசிக் சென்ஸ் தானேங்க. லவ் இஸ் அ காமன் டு ஆல் தானே. எல்லாரும் மனுஷங்க தானே. ஒருத்தர் கஷ்டப்பட்டா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருத்தம் வருது இல்ல. அப்போ அது ஏன் அந்த பிரிவினை? பகைவன் கஷ்டப்பட்டா சிரிக்கிற, தேர்ட் பர்சன் கஷ்டப்பட்டா கொஞ்சமா அழுகுற, உன்னுடையவர்கள் கஷ்டப்பட்டா பயங்கரமா அழுகுற. அந்த பிரிவினை எதற்கு அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. ஜஸ்ட் ட்ரை டு see everyone is equal in your heart. இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலா பார்த்து நீ ஃபீல் பண்ணு. பட் தி மொமெண்ட் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் பரபிரம்மா அண்ட் திஸ் இஸ் மாயா. ஸோ அந்த ஒன்னஸ் ஃபீல் வரும்போது நீ பிரம்மத்துல தான் இருப்ப. பிரம்மத்துக்கு வரும்போது இந்த உலகம் மாயைன்றது ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீ ரிலாக்ஸ் மூட்ல நீ எல்லா சுகங்களையும் எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ கல்லும் மண்ணும் பொண்ணும் ஒன்றே அப்படிங்கிறது நீங்க மெயினா புரிஞ்சுக்கிறது. பிச்சைக்காரனும் பணக்காரனும் ஒன்றே, நண்பனும் பகைவனும் ஒன்றே, புகழும் இகழும் ஒன்றே அப்படின்னு சொல்லலாம். நீங்க எடுத்துக்கோங்க. Okay. So half an hour you give to James the bill. There you go, half an hour. Okay.
சாரி, இப்போ 2 வரையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், அவனது இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விட்டன அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. குட்டி கிளாஸ்ல உண்டா நம்ம கடை அவனது இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விட்டன அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். இதுவும் என்னமோ நினைச்சிடாதீங்க, இதயத்துல என்ன முடிச்சதாவது இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்ஷன்ஸையும் இங்கே முடிச்சுக்கள்னு சொல்லப்பட்டதா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ த மேன் எப்போ நான் எனது விட்ட மொமெண்ட்ல சமபாவனை வந்துருச்சு. சமபாவனை வந்த மொமெண்ட்ல அவனுடைய எல்லா அடிக்ஷன்ஸும் கலண்டுபிடிச்சு அருந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெருசா அடிக்ஷன்ல இருந்தா கஷ்டம்னு தெரியும், அடிக்ஷன்ன்றது டேஞ்சர்னு புரியும், அடிக்ஷன்ல இருந்து விடுபட முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அடிக்ஷன்ல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னா, கல்லும் மண்ணும் பொண்ணும் ஒன்றேன்ற சமபாவனைக்குள்ள வரும்போது. நான் எனது விட்ட மொமெண்ட்ல சமபாவனைக்குள்ள வந்து சமபாவனைக்குள்ள வந்த மொமெண்ட்ல நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் அங்க சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பயங்கர குடிக்க அடிக்ஷனா இருந்தான். அப்போ என்னாலலாம் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும் அதுன்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தான். நான் அவனுக்கு கொடுத்த ஒரே நாலேஜ் ஆலிஸ் டேஸ்ட் மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரி இதுல மட்டும்தான் சுகம்னு நினைக்காத, இந்த வாழ்க்கையே சுகம்தான், உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாமே இருக்கு, ஒரு ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ பார்க்குற வேலையை ரசிக்கலாம், பொண்டாட்டி குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவன் அடிக்ஷன் ஆனதுனால வேற எதுலையுமே சுகம் இல்லைன்னு நம்பிட்டு இந்த குடியிலேயே மயங்கிட்டான். அப்ப அந்த புது விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் குடிக்க வேணான்னு சொல்லலடா, குடிக்கிறதுல இருக்கிற சுகம் எல்லாத்துலயும் இருக்குன்னு புரிஞ்சுக்கடான்னு தான்டா சொல்றேன் என்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னோம். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ரிவர்ஸா திங்க் பண்ணி பாக்குறான். ஆமா, ஏன்னா பணக்கார பையன், அவனுக்கு எல்லாமே இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, மனைவி இருக்கு, மக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, எதையுமே அனுபவிக்கல. குடின்னு வாழ்க்கை அப்புறம் குடியிலேயே அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஆமா, இது ஏன் நான் இப்படி லூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி அன்று கொஞ்சம் எல்லார்கிட்டையும் லவ் பண்றான், எல்லாத்தையும் ஷேர் பண்றான். அப்போ கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை எண்ணி பார்க்கறான். இப்படி பார்க்க போதுதான் அவனுக்கே தெரியுது, ஓ அனைத்தும் சுகம் தானே. இப்ப அனைத்தும் சுகம் புரிஞ்சிருச்சுன்னா பர்டிகுலர் அடிக்ஷன் எப்படிங்க இருக்கும்? அடைச்சி இத்தனை நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, இதை நினைச்சவன ஆட்டோமேட்டிக் அந்த அடிக்ஷன் எங்க இருக்கும்? ஏன்டா வெறுமையில் இருக்கிறவன் தான்டா கம்பங்காடு, அதாவது காஞ்ச மாடு தானே கம்பங்காட்டுக்கு அடிக்ஷன் ஆகும். நானே நிறைந்து வலிந்து கொண்டிருக்கின்றேன் அன்பால் அப்படின்னு சொன்ன, ஆனந்தத்தால் அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு இன்னொன்னு நம்ப போறேன் என்ற அந்த அடிப்படையிலே அவன் அனைத்தையும் ரசிக்க ஆரம்பித்தான். விளைவாக இந்த குடியிலிருந்து வெளியே வந்தான் என்ற கதையை நாம் நிதர்சனமா பார்த்திருக்கோம் இல்லையா? அதை நீங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்க்க வேண்டும் என்றால் சமபாவனைக்குள் நீ சென்றாக வேண்டும். அனைத்தையும் ஒரு சுவையாக சுவைக்கும் வல்லமை வர வேண்டும் என்றால் நான் எனது என்ற வட்டத்தை உடைக்க வேண்டும். அனைத்தும் நான் என்ற அற்புத பாவத்திற்குள் செல்ல வேண்டும் என்று கூறியிருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? இனி அடுத்த பாயிண்ட் அவன் அறியாமையோ துயரத்தையோ அறிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறியாமை அப்படின்னா என்ன? நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பாவம். இந்த விருப்பும் வெறுப்பும் உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அறியாமைக்கு வேலையே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அல்லது இந்த உலகத்தை மாயையா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அறியாமைக்கு என்ன வேலை இருக்கு? இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா யாமே எப்ப என்ன பண்ணுவானே உனக்கு தெரியாது. நீ லூசுன்னு தான் உனக்கு தோணும். ஏன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாம நீ பாட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப. நீ அறிவாளின்னு நினைச்சிட்டு இருப்ப, நீ செய்யறது ஒண்ணுமே நடக்காது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் நீ இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது. ஏன்னா அந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி வாழ்ந்தா சொல்லிட்டு இருக்கேன். நத்திங் இஸ் கேரண்டீட் இன் திஸ் வேர்ல்டுங்க. இவன் நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், கெட்டவனா இருக்கிறவன் நல்லவனா மாறுறான், நல்லவனா இருக்கான் கெட்டவனா மாறுறான். எந்த நேரத்துல எப்போ என்ன நடக்கும், நத்திங் இஸ் கேரண்டீட் இன் திஸ் வேர்ல்டுங்க. when such is the world, how could you have an expectation of constant bliss in this world? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாம் அறியாமையில் தான் இருப்போம். பட் மாயை என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது மாறிக்கொண்டிருப்பது தான் என்று உணர்ந்து விட்டாய் என்றால் அங்கே அறியாமை இல்லை, துயரமும் இல்லை. அப்ப அறியாமை என்பது துயரத்தை, எது அறியாமை? உலகத்தை உண்மை என்று நம்புவது அறியாமை. அந்த அறியாமையின் விளைவு துயரம். இவனோ உலகத்தை மாயை என்று பார்க்கிறான், அறியாமை இல்லை. அறியாமை இல்லாததால் துயரமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இவன்கிட்ட அந்த அறியாமை துயரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படின்னா நீங்க அவன் அழமாட்டானான்னு கேட்கக்கூடாது. அவன் மாயை என்று புரிந்து கொண்டு அழுகின்றான், தேர்போல் அது துயரம் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். He can express any kind of feel, but at the same time
யூ வில் நாட் மிஸ் தி ரியல் பிளிஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வென் சச் இஸ் அ மேன் ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி எ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிறந்தவன்னா யாரு கிரேட்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா இவனை தாண்டா கிரேட்னு சொல்லணும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கேட்கும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா பேசுறாருப்பா, நல்லா ஃப்ளோல பேசுறாருல்ல, நல்லா உணர்வை கொடுத்து అమ్మా ఒక్క నిమిషమా అన్న వస్తారు. திடீர்னு கட் ஆயிடுச்சுப்பா. கேக்குதா? கேக்குதுண்ணா. ஸோ ஃபைனலி வாட் ஐ வாஸ் டெல்லிங்னா, நாம் பேசுவது என்பது ஏதோ ஒரு படத்தை பார்த்து ரசித்து கொண்டு செல்வதற்காக அல்ல. இது நாம் ஆழமான உண்மைகள். இந்த உண்மையோடு ஒன்றுவிட்டால் நாம் இந்த நிரந்தர ஆனந்தத்தில் மிதக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருந்தேன். குறிப்பா நீங்க திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்துல இந்த எனது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு யோசிங்க. உங்க புள்ள, உங்க புருஷன் அப்படிங்கிற அந்த வட்டம், உங்க ஃப்ரெண்டு, உங்க ரிலேஷன், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அது சமபாவனையை கெடுத்து உன்னை இந்த விருப்பு வெறுப்புக்குள் தள்ளுகின்றது அப்படிங்கிறத நீங்க உணரணும். ஸோ அனைத்தும் ஒன்றாக பார்க்கும் வல்லமை வர வேண்டும். இந்த அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், எனக்கு அம்மாவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை. உலகத்துக்கு யாருக்கு ஒண்ணுன்னாலும் நம்ம தாங்கக்கூடாது. சமபாவனையில தான் இருக்கணும். அது என்னது அம்மாவுக்கு ஒண்ணுன்னா மட்டும் தாங்க மாட்டியா அன்று அந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி வாழ முடியாதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ தாட். இப்படி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் முடியாது, முடியும்னு நினைக்கிறவனுக்கு முடியும். ஆஃப்டர் ஆல் எண்ணங்கள் தானேங்க எல்லாமே. எண்ணங்கள் தான் இங்கே அனுபவமாக வந்து கொண்டிருக்கிறது. எண்ணம் மாறினால் அனுபவம் மாறுகிறது. முடியாது என்றவனுக்கு முடியாத அனுபவம், முடியும் என்பவனுக்கு முடிகின்ற அனுபவம். So just a mere tuning of thoughts, mere change of thoughts. நீங்க ஒரு யோகாசனம் பண்ணி உடம்பு ரப்பரா வளைக்கணும்னா கூட you need to spend a lots of time. ஆனா இந்த எண்ணத்தை மாத்துறது அப்படிங்கிறது மியர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாற்ற முடியுங்க. ஸோ இப்போ அந்த எனதுவை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட்ல எனதுவை தூக்கி போட்டு அந்த ஒன்ன ஸ்பீலுக்குள்ள நிறையலாங்க. அடையெல்லாம் ஒண்ணுதானுங்க. நீ பெத்த புள்ளைங்கிறது என்னத்தை ஸ்பெஷலா பார்க்க போற? நீ கட்டின புருஷன் அப்படின்னா என்னத்த ஸ்பெஷல்? எல்லாத்தையும் ஒன்னாதான் பாருங்களேன். பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். அது ஒன்றை செய்தாலே போதும். நீங்கள் வெறுப்பை விட்டு சமபாவனைக்குள் நுழைகிறீர்கள். உங்கள் இதயத்தின் முடிச்சுக்கள் என்றால் எல்லா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றீங்க. அப்போ அறியாமை உங்ககிட்ட இல்ல, துயரமும் உங்ககிட்ட இல்ல, சந்தோஷமாக வாழலாம். அண்ட் யூ வில் பிகம் அ கிரேட் மேன் என்ற ஒரு பட்டத்தையும் சுமக்கலாம் என்று இந்த ஓவி சொல்லுகின்றது. ஓகேவா? ஓகேண்ணா. அதாவது எனது பிள்ளை அப்படின்னு ஒரு பற்று வருதுன்னு சொல்லும்போது, நேத்து பிறக்காத பிள்ளைக்கு கூட பற்று அப்படிங்கிற மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம். IVF அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா அதுல படக்கூடிய கஷ்டங்கள் அதுல படக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளோ நாளும் அதை தாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு இந்த உடலுக்கு எனக்கு குழந்தை வேணும், நான் தான் பெத்தெடுப்பேன், அதுதான் என் குழந்தைன்னு சொல்லி வளர்ப்பேன் அப்படிங்கக்கூடிய பற்று இன்னும் குழந்தையே வரல. அதுக்கு முன்னாடி இந்த உடல் எனது அப்படின்னு நினைக்கும் போது அங்க வந்து இது இந்த உடல்ல தான் நான் பெத்தெடுப்பேன் அப்படிங்கிற இது போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி வந்து ஞானிக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது. எல்லாம் ஒன்னா பார்க்கும்போது அங்க தேகமே வந்து இப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேகமே வந்து கலட்டி போடுற அளவுக்கு நான் ஆத்மா, இந்த உடலுக்கு எதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் உடைகள், இந்த உடலே ஒரு உடையா இருக்கு, அதுவே எனக்கு வந்து எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது தான் அந்த அறியாமை துயரம் அப்படிங்கிறதே வந்து அறியாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னா. கண்டிப்பா கண்டிப்பா.
ஸோ நம்ம கடைசியாக என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த நான் எனதுவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நான் எனது அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறிட்டு இருக்கு, அந்த நான் எனதுவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத மீனா சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா குழந்தை பிறக்கலை, உனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஊரில் உள்ள எல்லா குழந்தையும் என் குழந்தை தான் அப்படின்னு ஏதாவது ஒரு அனாதை குழந்தை எடுத்துக்கிட்டு வளர்த்துட்டு போகலாம். ஆனால் அதை பண்ணுறதில்ல. இந்த உடம்புலேருந்து தான் நான் பெற்றெடுக்கணும் என்று சொல்லி அதுக்காக எவ்வளோ டெக்னாலஜிக்கல் ஸ்பெண்ட் பண்ணி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி மனசை உடம்பை வருத்தி கஷ்டப்பட்டு பண்ணுகின்ற இந்த விஷயங்களை பற்றி அவள் ஷேர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ கண்டிப்பாக அதுவும் உண்மைதான், அப்படி தான் வண்டி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த உடம்பை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து, இந்த உடம்புங்கிறது உண்மையை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டாங்களா, இந்த உடம்பை எப்படியாவது காப்பாற்றிடணும். அதுக்காக அவங்க தருகின்ற அந்த மெடிசின்ஸு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் உசுரை காப்பாற்றணும். அது பின்னாடி எவ்வளோ பெரிய வில்லங்கம் வரும்னு சொல்கிறீங்க, அது வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் உயிரை காப்பாற்றி ஆகணும் என்று இவர்கள் செய்கின்ற இந்த சேஷ்டைகள்லாம் பார்க்கும்போது இந்த உடம்பை எந்த அளவுக்கு உண்மை என்று நம்புவதால் இத்தனை சேஷ்டைகள் நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அப்புறம் எனதும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். பின்பு இந்த சமபாவனையை எங்கே போய் பிடிக்கிறது? சமபாவனை எங்கேருந்துங்க வரும்? நான் எனது இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா சமபாவனை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் சமபாவனை வரலைன்னா வெறுப்பு எப்படி தவிர்க்கிறது? அப்புறம் குழப்பத்தை எப்படி தவிர்க்கிறது? துன்பத்தை எப்படி தவிர்க்க முடியும்? எல்லாரும் விரும்பி இந்த நான் எனதுக்குள்ளே சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். We will move on to the next one now. The liberated soul has no desire in his heart. He is content and indifferent. He has no equal. விடுதலை பெற்ற ஆன்மாவின் இதயத்தில் எந்த ஆசையும் இல்லை. முதல்ல வந்து இதயத்தில் முடிச்சுக்கள் இல்லைன்னாரு, இப்போ வந்து ஆசைகள் இல்லைங்கிறாரு. ரெண்டும் ஒண்ணுதான். அவன் திருப்தி அடைந்தவனாகவும் பற்றற்றவனாகவும் இருக்கின்றான். அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. புதுசா எதுவும் இல்லைமா பேசுறதுக்கு. ஸோ ரிப்பீட்டட் திங்ஸ் தான், ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மறுபடியும் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ விடுதலை பெற்ற ஆன்மாவின் இதயத்தில் எந்த ஆசையும் இல்லை. ஆசையும் இல்லைன்னு சொல்லும் போதே பற்றும் இல்லைன்னு சேர்ந்துதான் வருது. ஸோ பற்றற்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒன்ஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீ அந்த ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துருவ. வெறுப்பு இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா வேற என்ன இருக்கும்? திருப்தி தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? முழுமையான திருப்தி அடைந்தவனாக அவன் மாறிவிடுகின்றான். அவனுக்கு நிகர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு வந்தார்ல. முதல்ல பிளஸ்டுன்னாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவன்னாரு, அப்புறம் சிறந்தவன்னாரு, இப்போ அவனுக்கு நிகர் எவருமே இல்லை அப்படின்னுட்டாரு. ஸோ தேர்ஃபோர் லிவ் லைக் தேட். வாழ்ந்தா அப்படி வாழணும்டா, அதை விட்டுட்டு நீ வாழ்ற வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார் போல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபோர் அல்டிமேட்லி ஒரே கான்செப்ட், பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற ஒரு விஷயம்தான். ஆனால் ஜெகத்தை மித்யா என்று உணராத வரைக்கும் பிரம்மம் சத்யா என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட முடியாது என்ற விஷயத்தை தான் அஷ்டாவக்ர கீதை மிகவும் ஆழமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஓகேவா? போதும்னு நினைக்கிறேன். மீதி வேணும் நாளைக்கு பார்க்கலாம்.